பேங்க் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய ஜூனியர்ஸுக்கு ஒரு சின்ன மெசேஜ். என்னோட பேரு ராம். ராமேக்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். எங்களோட இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது எப்பவுமே போய்க்கிட்டு இருக்கும். அதே மாதிரி யூடியூப்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டூடண்ட்ஸுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒண்ணு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா குடுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. அத செயல்படுத்துறதுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன குடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ, இப்போ நாங்க குடுக்க போற அந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்டின்னா, கம்ப்ளீட்டா பார்த்தீங்க அப்டின்னா, அப்டேட்டட் பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு நாங்க வந்து குடுக்க போறோம். இன் த சென்ஸ் பிரசன்ட்ல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல வந்து எக்ஸாம் கால் ஃபார் பண்றாங்களோ, அதே பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு குடுக்க போறோம். அந்த டெஸ்ட்டு ஸ்ட்ரெய்ட்டாவே உங்களுக்கு வந்து ஹோல் டெஸ்ட்டா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலா செக்ஷன் வைஸா குடுப்போம். தென் பிரிலிம்ஸ்க்கு ஏத்த மாரி உங்களுக்கு குடுப்போம். தென் மெயின்ஸ்க்கு ஏத்த மாரி குடுப்போம். உங்களுக்கு எல்லா வகையான டெஸ்ட்டுமே இதுக்குள்ள வரப்போகுது. அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு பிறகு, ஒரு டீட்டெயில்டு சொல்யூஷன்ஸும் அது கூடவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ, உங்கள பத்தி நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத அதில பார்த்துக்கலாம். எவ்ரி கொஸ்டின் நீங்க எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க? அதுக்கு வந்து நீங்க என்னென்ன தப்பு எடுத்திருக்கீங்க? அதுக்கு உண்டான பெனால்டி எல்லாமே எக்ஸாம்ல எப்படி இருக்குமோ, அப்படியே இங்கேயும் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ல வந்து வந்துரும். இதுல என்னெல்லாம் நாங்க மோஸ்ட்லி கவர் பண்ண போறோம் அப்படின்னா, எஸ்பிஐக்கு ஆஃபீஸரோ இல்ல கிளர்க்கோ, ஐபிபிஎஸ் பிஓ இல்ல கிளர்க்கு, ஆர்ஆர்பில இருக்கிற பிஓ கிளர்க்கு எது கேட்டாலும் உங்களுக்கு எல்லாத்தோடைய எக்ஸாமும் செக்ஷன் வைஸாவோ, பிரிலிம்ஸ் ஆகவோ, மெயின்ஸ் ஆகவோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேர்ந்துரும். ஸோ, இப்படி வரப்போம்போது என்னென்ன ஃபெசிலிட்டி உங்களுக்கு அதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா, வைக்க போற டெஸ்ட்ட நீங்க 24/7 ஃப்ரீயாவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நாட் ஈவன் எ சிங்கிள் ரூப்பி நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதிலேயே சொல்யூஷன்ஸும் சேர்ந்தே இருக்கும். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படின்னா, நீங்க எங்க இருந்தாலும் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ, எல்லாமே அப்டேட்டட் பேட்டர்ன்லயும் இருக்கும். 24/7 ஆக்சஸ் பண்ற மாரி இருக்கும். வித் சொல்யூஷன்ஸும் இருக்கும். இப்போ அப்டேட்டட் பேட்டர்ன்ல குடுக்குறோம் அப்படின்னா, என்ன அப்படிங்கிறது நீங்க ஒரு எக்ஸாம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்மளுக்கு ஐபிபிஎஸ் பிஓ இருக்கு இல்லையா? அவங்க இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பேட்டர்ன்ல லைட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் உண்டான மார்க்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 40 கொஸ்டின் வச்சிருக்காங்கன்னா, மார்க் படி பார்த்தீங்கன்னா, அதுக்கு 60 மார்க் குடுப்பாங்க. டைம் படி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு 50 நிமிஷம் குடுப்பாங்க. ஸோ, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு, அவங்க குடுக்குற அந்த மார்க்ஸு, அவங்க குடுக்குற அந்த டைம் எப்படி இப்ப இருக்கோ, அதே மாதிரி தான் உங்களுக்கு நாங்களும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த செக்ஷனுக்கு ஒதுக்குவோம். இதே இது அந்த பிஓல இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 40 கொஸ்டின் தான் இருக்கும். ஆனா மார்க் 20 மார்க்ஸ் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. டைம் 40 மினிட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்கன்னா, சேம் பேட்டர்ன் தான் இங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 40 கொஸ்டினு, 60 மார்க்கு. ஆனா 45 மினிட்ஸ். ஸோ பேட்டர்ன்ல சேஞ்ச் வராது. இன்க்ளூடிங் மெயின்ஸ்ல உங்களுக்கு வரக்கூடிய அந்த பேங்கிங் அவேர்னஸ் இருக்குது இல்லையா? அதுவும் அதே பேட்டர்ன்ல தான் வரும். இப்ப அவங்க 50 கொஸ்டின்ஸு, 60 மார்க்கு, 25 மினிட்ஸு இப்படி தான். இப்ப நான் எழுதிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே எதுக்கு உண்டானது? மெயின்ஸுக்கு உண்டானது. ஸோ இதே பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு மெயின்ஸ் வரும். இதே இத நீங்க கிளர்க் எடுத்தாலுமே, கிளர்க்குக்கு இது வந்து பேட்டர்ன் கொஞ்சம் மாறும். பிரிலிம்ஸ் பேட்டர்ன்ல பெருசா பிரச்சனை இருக்காது. 3 செக்ஷன் தான் இருக்கும். ஆனா இதே இது கிளர்க்கு மெயின்ஸ்க்கு நீங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, ஈச் ரீசனிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, ஆப்டிட்யூடு, இங்கிலீஷு, பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ் தான். எல்லாமே 40 கொஸ்டின்ஸ். ஆனா மார்க்ல வேரியேஷன் இருக்கும். ரீசனிங்னா 60, இங்கிலீஷ்னா 40, ஆப்டிட்யூட்னா 50, பேங்கிங் அவர்ஸ்னால உங்களுக்கு 50. இது எல்லாமே உங்களுக்கு இந்த ப்ரொபோர்ஷன்ல தான் அவங்க குடுப்பாங்க. டைமும் பார்த்தீங்க அப்படின்னா, 35 மினிட்ஸ் குடுப்பாங்க. உங்களுக்கு ரீசனிங்கு, இங்கிலீஷுக்கு, இப்ப ஆப்டிட்யூடுக்கு உண்டான டைமு, பேங்கிங் அவேர்னஸ் டைம்லாம் மாறும். அங்க என்ன ப்ரொபோர்ஷன்ல இருக்கோ, அதே ப்ரொபோர்ஷன்ல தான் இங்கேயும் நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ, உங்களுக்கு அங்க எக்ஸாம் போம்போது பிராக்டிஸ் வந்து நல்லாருக்கும். அப்ப நாங்க என்னெல்லாம் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு அப்டேட்டட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்க வந்து ஷூரா வந்து நாங்க ப்ராமிஸ் பண்றோம். 24/7 உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஓப்பன்ல இருக்கும் அப்படிங்கிறத ப்ராமிஸ் பண்றோம். சொல்யூஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரொவைட் பண்ணிருவோம் அப்படிங்கிறதையும் ப்ராமிஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா, நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆப்ல ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு மட்டும் தான் இது வந்து ஒத்து வரும். ஸோ ஆப்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, Play Storeல போயிட்டு ராமேக்ஸ் அகாடமி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம், ஃபோன் நம்பர்லாம் போட்டு ஓடிபி வரும் லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு
சேட் கீழ இருக்கும். நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சேட் இருக்கும். ஸோ, அந்த சேட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, சோ அண்ட் சோ உங்க நேம் போடனாலும் போட்டுக்கோங்க. இது மாரி வந்து நாங்க வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அந்த ப்ரொசீஜர் இங்க பார்த்துப்பாங்க. ஸோ, இது உங்களுக்கு வந்து ஒரு கிவ் அவேவா நாங்க வந்து குடுக்குறோம். சரி, ஏன்னா உங்களுக்கு ஆப்பும் நாங்க வச்சிருக்கிறோம். யூடியூப் சேனல்லயே நாங்க உங்களுக்கு வீடியோஸ் போடுறோம். டெலிகிராம்லயும் உங்களுக்கு மெட்டீரியல் குடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறதுனால, இது வந்து நாம வந்து செய்யலாம். யூடியூப்ல ஃபாலோ பண்றதுக்காக இந்த பர்ட்டிகுலர் கிவ் அவேவ நாங்க எடுத்திருக்கோம். ஸோ, நாங்க உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது, இத நீங்க முடிஞ்ச அளவுக்கு யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, பே பண்ணி எழுதுறதுக்கு கஷ்டப்படுறவங்க, தாராளமா இந்த ஆப்புக்குள்ள வாங்க. எல்லா டெஸ்ட் சீரிஸும் எழுதிக்கோங்க. இந்த வருஷத்துக்கு வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கு உண்டான டெஸ்ட் சீரிஸும் வருது. யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்ந்து படிக்கலாம். கிளியர் பண்ணலாம் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே.